my channel Kana Fashions. இன்னைக்கு Aari embroidery classicsல Salli stitch பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோ subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் Salli stitchல ரெண்டு டைப் இருக்கு. இது first Salli stitch. இந்த பாருங்க இந்த மாதிரி patterns வரும். இந்த மாதிரி flower patterns நம்ம சென்டர்ல கொண்டு வச்சுக்கலாம். இது ஒரு Salli stitch. இப்போ அது எப்படி போடுறான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சிங்கிள் த்ரெட் எடுத்துருக்கேன். சில்க் த்ரெட் சிங்கிள் எடுத்துட்டு அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பேக் சைடு விட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு சென்டரில் ஷார்ட் ஸ்டிச் உள்ள இந்த அடியில் நூல் எடுத்துட்டு லாங்காக ஒரு நம்ம இந்த ஷார்ட் ஸ்டிச்சை விட கொஞ்சம் லாங்காக ஒரு த்ரெட் ஃபில் பண்ணிக்கணும். த்ரெட்டை புல் பண்ணி பேக்கில் மறுபடியும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கே வந்துடணும். லாங் புல் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடணும். வந்து அந்த இடத்துலேருந்து நூல் த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு டாட் ஸ்டிச் அந்த எடுத்துகிட்டு ஒரு டாட் ஸ்டிச் போட்டு வெளில எடுத்துக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இறக்கமாக ஃபஸ்ட்டு சென்டரில் எடுத்துருப்போம். அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இறக்கமாக எடுத்துகிட்டு அதை விட கீழே அந்த லாங் ஸ்டிச்சுக்கு அதுக்கு கீழே கொஞ்சம் டவுனில் நம்ம ஒரு சைடில் எடுத்துகிட்டு வரோம். அதை புல் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து மறுபடியும் முடிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு எகெயின் ஒரு டாட் ஸ்டிச் போட்டுக்கணும். இதுதான் Salli ஸ்டிச். அந்த முன்னாடி பண்ணதை விட அடுத்த கொஞ்சம் டவுனில் ஷார்ட் ஸ்டிச், மேலே பண்ணதை விட கொஞ்சம் டவுனில் இன்னொரு லாங் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து பேக் சைடு ஆரிஜின் பாயிண்ட்டுக்கே வந்து ஒரு டாட் ஸ்டிச் போட்டுக்கணும். கொஞ்சம் டவுனில் இறக்கமாக பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு அழகான ஒரு தோகை மாதிரி உள்ள ஸ்டிச் ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். பிகாக் ஃபெதர்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது நல்ல அவுட்புட் அழகாக வரும். சிங்கிள் த்ரெட் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். டபுள் த்ரெட் எடுத்தால் இன்னும் ரொம்ப இதாக வரும். இப்போ இந்த சைடு வந்துடணும், ஆப்போசிட் சைடு. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். லாங் ஸ்டிச் டாட் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் ஆரம்பித்து இந்த இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்போசிட் சைடு எப்படி போட்டுக்குமோ அதே இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா ஈக்குவலண்ட்டாக வரும், சிமெட்ரியாக வரும். ஆரிஜினில் வந்து ஸ்டார்டிங்கில் கரெக்டாக அந்த டாட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போகணும். முதல்ல போட்டதுக்கு கொஞ்சம் கீழே வைக்கணும். கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் நல்லா ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஆப்போசிட் போட்டதுக்கு அந்த சைடுக்கும் ஆப்போசிட் சைடுக்கும் ஈக்குவலண்ட்டாக அப்படி போட்டிங்கன்னா நல்லா வரும். இந்த ஆரிஜின் பாயிண்டில் நம்ம அப்படி எடுத்து போட்டுகிட்டே போகணும். அழகான ஃபார்மேட்டில் ஒரு பூ பெட்டல் ஃபார்மேட்டில் வந்திருக்கு பாருங்கள்.
இந்த இடத்துட்ட வந்து லாஸ்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்டில் எண்ட் நாட் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதுதான் சாலி ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயின் சாலி பார்ப்போம். இவ்வளோ அழகாக பீகாக் எம்ப்ராய்டரி எல்லாம் போடும்போது பீகாக் ஃபெதர்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த இதை அடுத்து இன்னொரு ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணோம்னா இன்னும் அழகாக ஃபில்லிங் வந்துடும். பீகாக் ஃபெதர்ஸ் சூப்பராக இருக்கும். சாலி ஸ்டிச் பார்த்தோம். இதுக்கடுத்து செயின் சாலி பார்க்க போகிறோம். செயின் சாலிக்கு இந்த சேம் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் நாட் போட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பேக் சைட்லேருந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு லூப் செயின் ஸ்டிச் போடணும். ஒரு நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடணும். 1 கவுண்ட் பண்ணி போட்டு வந்துடுங்க. 2 3 4 5 ஃபிஃப்த்துலேருந்து நான் லாங் ஸ்டிச் எடுக்கிறேன். லாங் ஸ்டிச் எடுத்து லூப் மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் மறுபடியும் உள்ள லூப் அந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 கரெக்டாக அந்த லூப்புக்குள்ளே போடுங்க. 3 செயின் ஃபார்ம் ஆகிருக்கும்ல அந்த லூப்புக்குள்ளே 4 5 ரிட்டன் 5 வந்துருச்சு. டாட் ஸ்டிச் ஸ்டார்டிங் பாயிண்டில் டாட் ஸ்டிச். இப்போ துணியில் வச்சு டாட் ஸ்டிச் போடுங்க. இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்தே போடாமல் கிளாத்தில் படுற மாதிரி போடுங்க. இப்போ அடுத்த பக்கத்தில் அட்ஜசன்ட்டில் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஆனால் 5 லூப்ஸ் போடுறதுக்கு பதிலாக 4 லூப்ஸ் டிக்ரீசிங் லெவல் 4 லூப்ஸ் போடுவோம். 1 2 3 4 லூப்ஸ். 4 லூப்ஸ் enough. 4 லூப்ஸ்லேருந்து நம்ம லாங் ஸ்டிச் எடுத்துருவோம். லாங் ஸ்டிச் அந்த இதுக்கு டிக்ரீசிங் மாதிரி அந்த பழைய ஸ்டிச்சுக்கு கீழே எடுக்கணும். அதுவும் லூப் எடுத்து கீழே இந்த இடத்துட்ட கொண்டு வந்து நாட்டு விழுகிற மாதிரி போட்டுட்டு அந்த லூப்புக்குள்ளே ஒரு ஸ்டிச். இதுதான் செயின் சாலி. செயின்குள்ளே செயின் போடுறதுனால செயின் சாலி ஸ்டிச். அந்த லூப்புக்குள்ளே கரெக்டாக பார்த்து போடுங்க. இந்த ஷார்ட் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்குது. செயின் போடுற இடத்துல நம்மளுக்கு நல்லா த்ரெட் ஒர்க்கு நல்லா பிரைட்டனாக தெரியும். ஸோ அந்த லூப் கரெக்டாக லூப்பில் போட்டிங்கன்னா நல்லா வரும் அந்த ஸ்டிச் விழுந்து. அடுத்து மறுபடியும் 3 லூப்ஸ் ஃபார்ம் பண்ணால் போதும். லூப் கொஞ்சம் பெருசு பெருசாக நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் இன்சர்ட் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த லூப்புக்குள்ளே போடுறதுக்காக அது மாதிரியே போடுங்க. லூப் கொஞ்சம் பெருசாகவே எடுத்து டிஸ்டன்ஸாகவே எடுங்க. இப்போ 3 லூப் வந்துருச்சு. லாங் ஸ்டிச் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே கரெக்டாக விட்டுருங்க. 3rd லூப்லேருந்து விட ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் செயின் சாலிக்கு மட்டும் அந்த லூப் பார்த்து விடுறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். விட்டிங்கன்னா கரெக்டாக வரும். த்ரெட்டு வந்து லைட் கலராக எடுத்து போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த லூப்பு கரெக்டாக தெரியும் கிளாத்தில். 1 2 2 லூப் தான். இப்போ கரெக்டாக டவுனில் கொஞ்சம் வச்சுட்டு அடுத்து செகண்ட் லூப்பில் மறுபடியும் உள்ள இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது செயின் சாலி ஸ்டிச். இந்த ஸ்டிச்சும் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப இழுத்துட்டு வராமல் நீட் ஃபினிஷிங் இருக்கும் அந்த செயின் போட்டு நம்ம முடிக்கிறதுனால. இப்போ ஒரு லூப் தான் கரெக்டாக சிங்கிள் லூப்பில் வச்சு எடுத்து உள்ளே எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டாட் ஸ்டிச் போட்டுருக்கேன்.
ஆப்போசிட் சைடு இந்த டிக்ரீசிங் ஆர்டர் சேம் லூப் ஸ்டார்ட் பண்ணி போகணும். இது ரொம்ப அழகாக இருக்கும். சாலி ஸ்டிச்சு நீட்டாக அழகாக இருக்கும். எப்போவுமே 3 3 4th லூப் வந்துட்டேன். கரெக்டாக அந்த சேம் சிமெட்ரிக்காக வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் அப்போ கரெக்டான ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வரும். அந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக வரும். அதனால் லைட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில். இப்போ 3 கொஞ்சம் நேரவே போடணும். கிளாத் வெளில தெரியாத அளவுக்கு போடணும். 1 2 3rd இதுக்கு நேராக அட்ஜசண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும், சிமெட்ரியாக வரும். இப்போ இந்த இடத்துல நீடில் புஷ் பண்ணி இழுத்து அந்த த்ரெட்டை இழுத்து லாக் விழுந்துருச்சுன்னா அந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணணும். 2nd லூப் 3rd லூப். இப்போ திருப்பி 2 லூப்பு 2 லூப்ஸ்க்கு அடுத்து இன்சர்ட் பண்ணி உள்ளே எடுக்கிறோம். இந்த செயின் 2 செயின் போட்டு அடுத்த செயினில் இப்போ ரிட்டர்ன் பேக் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் டாட் ஸ்டிச் விழுந்துகிட்டே இருக்கணும். இப்போ சிங்கிள் லூப் சிங்கிள் செயின் போட்டு இப்போ நான் நாட் போட போகிறேன். நாட் போட்டேன்னா முடிஞ்சிருச்சு. தான் செயின் சாலி ஸ்டிச். இந்த சாலி ஸ்டிச் நம்ம இப்படியே போட்டு ரிட்டர்ன் பேக் வந்துடுறோம். இது செயின் சாலி ஸ்டிச். இந்த எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட், பின்னுன எஃபெக்ட் இருக்கும். அந்த த்ரெட் ஒர்க் இருக்கிறதுனால நல்ல எஃபெக்ட் இருக்கும். இது அடியில் நம்ம வந்து டிசைன்ஸ் இது மாதிரி நிறைய போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.